இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. God is good. Today is 19th February 2025 and Wednesday. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வசனத்தை நாம் ஆழமாக யோசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். இப்போ ஒப்புரவாகுதலை பற்றி ஒப்புரவாகுதல் பணியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. God is given ministry of reconciliations. So now we will see what the Bible really says. Okay, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் 5:21 வசனம். இன்னைக்கு 2 Corinthians chapter 5 verse 21. For he hath made him to be sin for us, who knew no sin, that we might be made the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை, பாவம் செய்யவில்லை, பாவம் அறியாத அவரை நமக்காக சிலுவிலே பாவியாக தொங்கினார், பாவமாக்கப்பட்டார். காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். பாவம் கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே இயேசு அவர்களுக்கு பாலமாக ஆனார். அப்ப கடவுளோடு அல்லது ஒப்புரவாகுவதற்கு இயேசு நமக்கு தேவையா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, அந்த 20வது வசனம் verse 20 பார்த்தீங்கன்னா, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். Now then we are ambassadors for Christ, as though God did beseech you by us. We pray you in Christ seated be reconciled to God. கர்த்தர் எங்களை தெரிந்து அந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்து அவருக்காக இந்த ஒப்புரவாக்கு பணியை நாங்கள் செய்தோம். ஏன்னா அவர் மனிதனாக வந்து தன்னை பலியாக கொடுத்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவம் சிலுவை அன்பை மறந்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள். கிறிஸ்துவ அன்பை சொல்ல முடியவில்லை. சொல்லாததுனால இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் இல்லை. There is no life in a Christian life, you know. There is no revival. There is no what you call reflecting Christ in our life. கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாத நிலையிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறது காரணம் என்ன? சிலுவையை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை தான். இங்க பவுல் சொல்ற, ஐயா நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார், அவர் நமக்காக சிலுவையில உயிரை கொடுத்தார். இப்ப இதை உணர்ந்து இயேசு எனக்காகத்தான் கல்வாரியை சந்தித்தார் என்று நாம் அறிந்து ஒப்பு கொடுத்து அவருடைய பாவ மன்னை பெற்று ஆண்டோடைய பிள்ளையா இருப்போமானால், மறுரூபமாயிருப்போமானால், பழையவைகள் ஒளிந்து போயின, all things gone, எல்லாம் புதிதாயின, everything become new, I'm a new creation. அப்படி வந்துட்டா என்ன செய்வோம்னா, இந்த ஒப்புரவாகுதலை குறித்து நாம் பேசுவோம், நாம் சொல்லுவோம். மனிதர்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். சகோதரனே, சகோதரியே, முதல்ல நீ கடவுளோடு, ஆண்டவராக இயேசுவோடு ஒப்புரவாகிவிடு. கர்த்தர் உன்னை நல்ல ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். He will use you as a good vessel for his glory. When? Unless you reconcile with God, he will use you, dear brother and sister. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே, இதோ நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். உன் கரத்திலே இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒப்புரவாகுதலிலே ஒப்பு கொடுக்கிற இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, ஒப்புரவாகு பணிதலை செய்யக்கூடிய கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையை சந்தித்தார். God bless.